விஷுவல் மெஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து பிரசாத் முருகன் இயக்கத்துல பரத், ஷான், அ அபிராமி, அஞ்சலி நாயர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற திரைப்படம் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இந்த படத்தை பத்தி தான் இந்த படத்துடைய ரிவ்யூ என்னன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படத்துடைய ஆரம்பத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில வந்து ஒரு ஒரு ராணுவ அதிகாரி வந்து ஒரு பையனை சுட்டு கொன்னுறாரு. மாங்காவோ ஏதோ எடுக்க வந்த ஒரு பையனை சுட்டு கொன்னுறாரு. இதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிற கதை. அந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு ரிட்டையர்டு ராணுவ அதிகாரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன் வரான். அவனை சுட்டுறாரு அந்த ராணுவ அதிகாரி கோவத்துல. சுட்டுட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒரு கோவத்துல போடுறாரு. இது வந்து கதையுடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்துக்கு அப்புறம் அந்த துப்பாக்கி கோவத்துல போட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்றத வந்து ஒரு 4 கதையா பிரிச்சு 4 பேரோட லைஃப் பிரிச்சு அந்த 4 பேரோட லைஃப்ல வந்து எப்படி நடக்குது, இந்த துப்பாக்கி வந்து அவன் 4 பேரோட லைஃப்ல எப்படி பயணப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கிறாரு நம்ம இயக்குனர். அதை சிறப்பாகவும் செஞ்சிருக்கிறாரு அந்த கதைக்களத்தை. இதுல பாத்தீங்கன்னாக்கா அபிராமி வந்து துப்புரவு பணி தொழிலாளரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு திருநங்கை மகன். இவங்களுக்கு என்னன்னா தன்னுடைய மகனை எப்படியாவது ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக கடன் பட்டு படிக்க வைக்கிறார். இவங்க வாழ்க்கையில எப்படி அந்த துப்பாக்கி உள்ள வருது. அடுத்து ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பரத். பரத் வந்து பழைய ரவுடியா இருந்து காதல் திருமணம் செஞ்சு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்துருந்தார். திடீர்னு மனைவி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு அவருக்கு பணம் தேவைப்படும் போது அவர் மறுபடியும் துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறார். அப்படியே துப்பாக்கி எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அந்த துப்பாக்கி இப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. இன்னொன்று வந்து அஞ்சலி நாயர். அஞ்சலி நாயர் பார்த்தா புதுசாக ஒரு கல்யாணமான ஒரு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் அவர் வந்து அவருக்கு கணவன் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து கர்ப்பம் வராங்க. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் ஆனால் அவருடைய கணவர் வந்து ஒரு ஆண் மருந்து சேர்க்கையாளர் இருக்கும்போது அவர் துப்பாக்கி எடுக்க வேண்டிய சூழல் ஆகுது அந்த இடத்துல. அவர் வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த துப்பாக்கி எப்படி விளையாடுது அஞ்சலி நாயர் விளையாடுன்றது ஒரு கதை. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பவித்ரா லட்சுமி வந்து தலைவாசல் விஜய் பொண்ணு. அவங்க வந்து லவ் பண்றாங்க. ஜாதி வெறி பிடிச்ச தலைவாசல் விஜய் தன்னுடைய பொண்ணு திருமணத்துக்கு குறுக்கில நிற்கிறாரு. அவருடைய மாப்பிள்ளை எதிர அந்த துப்பாக்கியை எடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அந்த துப்பாக்கி எப்படி விளையாடுது அப்படின்ற ஒரு கதையை கொண்டு வந்து 4 கதை 4 வேறு கிளைகளா பயணப்பட்டு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த துப்பாக்கி மூலமா எப்படி ஒன்று சேருது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு திரைக்கதையோட விறுவிறுப்பா அமைச்சிருக்கிறாரு நம்ம அறிமுக இயக்குனர். இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பலமே இந்த படத்துடைய திரைக்கதை தான். திரைக்கதை வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நல்லா அமைச்சிருக்காரு. திரைக்கதைக்கு ஏற்ற ஒரு ஒளிப்பதிவும் இருக்கு. இந்த படத்துடைய நடிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, அபிராமியோட போர்ஷன் வந்து ரொம்ப வந்து ஒரு கவர்ற மாதிரி பண்ணியிருக்காரு நம்ம இயக்குனர். துப்புரவு தொழிலாளரோட வாழ்க்கையை அவங்க எப்படி போராடுறாங்கன்றது ஒரு நல்லா அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரத்தோட நடிப்பு வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல. ஏன்னா பரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அபிராமி நடிப்பு தான் வந்து படம் முழுக்க பேசப்படுது. அதிலும் அபிராமியோட மகனாக நடிச்சிருக்க அந்த திருநங்கை வந்து ஒரு நல்ல நடிப்பு கொடுத்துருக்குறாங்க. தலைவாசல் விஜய் அவருக்கே ஒரு தனி நடிப்பு, ஜாதி வெறி பிடிச்ச ஒரு அப்பாவா இந்த மாதிரி நடிப்பு வந்து மேக்சிமம் எல்லாரையும் தேவையான இடத்துல தேவையான அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ 4 பேர் கதை பயணிக்குதுன்னும் போது 4 பேருக்கு அடுத்தடுத்து காட்டணும். அதனால என்ன பண்ணியிருக்காரு நம்ம இயக்குனர் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு ஒவ்வொருத்தருடைய கதை வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. ஒரு சில இடத்துல இவங்க காட்டுறாங்க, டக்குன்னு அடுத்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் போகுது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னும் நல்ல விறுவிறுப்பாக இருந்திருக்குமா என்னவோ அப்படின்ற மாதிரி தோணுது. படத்துடைய இசை வந்து ஜோசப் ஃப்ராங்க்லின். இசை வந்து ஓகே, ஒரு விறுவிறுப்பான ஹாரர் மூவி, ஒரு விறுவிறுப்பான படத்துக்கான ஒரு இசையாக தான் இருக்கு. மொத்தத்தில் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு காலத்தில் மெட்ராஸ் இப்படியா இருந்தது அப்படின்னு எதிர்பார்த்து உள்ள போனா இது மெட்ராஸுக்கான கதை கிடையாது கண்டிப்பாக. இதுதான் இந்த படத்துல. அதனால இது வந்து ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சமீப காலமா காட்டுற படங்களா இல்லாம இந்த பெயருக்கு ஏற்ற கதை இல்லாம வேற ஒரு கதை கிடைத்த இயக்குனர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்காக இயக்குனருக்கு ஒரு பாராட்டு.